கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நாம் கர்த்தரின் இருதயத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏற்றபடி நம்ம வாழணும், அவங்க இருதயத்தை கவர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம யாரை கவர்ந்து கொள்ளணும் தெரியுமா? கர்த்தராகிய தேவனை தான். ஏன்னா அவரே மெய்யான தேவன். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. நம்மளும் அவர் மேல் அன்பு வச்சுருந்தோன்னா நம்மளும் அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படி வாழணும்னு நம்ம நினைப்போம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உன்னோட பாட்டு 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கு. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மனவாளியே. உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கருத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயின்னு இருக்கு. சரியா? இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, மனவாளனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். எப்படி? கண்களில் ஒன்றினாலும். இது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, கிளான்ஸ் ஆஃப் யுவர் ஐஸ். அதாவது நம்முடைய கண்களின் பார்வையினால் நம்ம கர்த்தரின் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். 2வது, உன் கருத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயின்னு இருக்கேன். அப்போ இந்த 2 காரியம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கண்களில் ஒன்றினாலும், கிளான்ஸ் ஆஃப் யுவர் ஐஸ். நம்மளுடைய பார்வை எப்படி இருந்தால் நம்ம கர்த்தரின் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்க, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. நம்ம கண்கள் எப்பொழுதும் நேராய் நோக்கணும், செவ்வையாய் பார்க்கணும். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்காதபடிக்கு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பார்க்கணும். 2வது விஷயம், நம்ம கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தர் விளக்கின காரியங்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஏன்னா கண்கள் தான் பாவத்தை செய்ய தூண்டும். இது அழகா இருக்கே, இவங்க அழகா இருக்காங்க, இந்த படம் நல்லா இருக்குன்ட்டு தூண்டுறது என்னது? இந்த கண்கள் தான். அப்போ நம்ம கண்கள் நேராய் பார்க்கும்போது, செவ்வையாய் பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை பார்த்து அதின்படி வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வோம். 2வது காரியம் சரப்பணின்னு பார்த்தோம். அப்போ வேதத்தில் சரப்பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். அப்போ என்னன்னா, நம்ம தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாமல் இருந்தோன்னா அது நம் கழுத்துக்கு சரப்பணியாயிருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு மாம்ச பிரகாரமான தகப்பனும் தாய் இருக்காங்க. அவங்க பேச்சுக்கும் கீழ்ப்படியணும். அதாவது அவங்க எந்த நல்ல விஷயங்கள் சொன்னாலும் கீழ்ப்படியணும். அது நம்ம கழுத்துக்கு சரப்பணியாக இருக்கும். ஆனால் முதலாவது காரியம்னா, நமக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிற நம் பிதாவாகிய தேவனை நம்ம பிரியப்படுத்தபடி வாழணும். அவர் சொன்னதை கேட்டு நடக்கும்போது நம் கழுத்தில் சரப்பணி இருக்கும். அப்போ நம்ம தகப்பன் போதகத்தையும் தாயின் போதகத்தையும் தள்ளாதபடிக்கு, கர்த்தரின் போதனையில் தள்ளாதபடிக்கு வாழும்போது நம் கழுத்தில் இருக்கிற சரப்பணி கர்த்தரை கவர்ந்து கொள்ளும். அப்போ இதில் 2 முக்கியமான காரியங்கள் என்னன்னா, நம் கண்கள் நேராய் பார்க்கணும். நம் வாழ்க்கை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரம் இல்லை, பரமபிதாவுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கும்போது அது சரப்பணியாக இருக்கும். இந்த 2 காரியம் ஒழுக்காக இருக்கும்போது நாம் தேவனுடைய இதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். மனுஷனை பிரியப்படுத்த வாழ்ந்தது போதும், இனிமேலால் தேவனை பிரியப்படுத்துதல வாழ்வோம். அதுக்கு அர்ப்பணித்து ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பன் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காக மனவாளனாகி அப்பா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் உண்மை இதயத்தை அப்பா கவர்ந்து கொள்ளணும். அப்பா, நான் எங்கள் கண்கள் நேராய் பார்க்கணும், செவ்வையாய் பார்க்கணும். அப்பா, நீ உம்முடைய போதகத்தையும் அப்பா எங்களுக்கு மாம்ச பிரகாரம் கொடுத்த எங்கள் தகப்பன் தாயின் போதகத்தை தள்ளாதபடிக்க அது எங்கள் கழுத்துக்கு அலங்காரமான சரப்பணியுமா இருக்கணும் வைக்கிறேன். உண்மை நாங்கள் பிரியப்படுத்தணும். அப்பா, மனுஷங்களை பிரியப்படுத்தி வாழாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உமக்கு பயந்து உண்மை பிரியப்படுத்தவும், உமக்கு சாட்சியில் மனவாட்டி இந்த பூமியில் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பிடுங்க. பிறவி சகல துளிகான மொழிமைக்கு செலுத்தவே மீட்பு தாழ்மை பிதாவே, ஆமேன். கர்த்தரின் இதயத்தை கவர்ந்து கொள்வோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.